தைரியமாக கேட்கறது, தைரியமாக பெற்றுக்கொள்வது, தைரியமாக விசுவாசிக்கிறது, தைரியமாக முன்னேறி செல்கிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது, மேற்கொள்றது. அந்த தைரியம்லாம் எங்கே இருந்து வருது? நான் நீதிமான், அவருக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதன் மூலமாக தான் அது வருது. சொல்லி சொல்லி தான் அந்த உணர்வை நாம உண்டு பண்ணுகிறோம். கிறிஸ்தேசுவே என் நம்பிக்கை, கீதம் வெளிச்சம் பேலனே, இம்மூலைக்கல் அசையாதே, பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பதே, என் பயங்கள் நீக்கினாதே, எனக்கெல்லாம் என் இயேசுவே, அவரது அன்பு போதுமே. கிறிஸ்தேசுவில் மாதேவனே அவதரித்தார் பாலகனாய், அன்பின் இவா ரட்சகரை பாவமந்த பகைத்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே, கோபாக்கினை நீக்கினாரே, கல்வாரியில் மரித்தாரே, மரித்தென்னை வாழ வைத்தாரே. கல்லறையில் சடலமாய் ஒளியை இருள் சூழ்ந்தேட்டாதே, மகிமையாய் உயிர்த்தாரே, மரணத்தை வென்றெழுந்தாரே, என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர், என் இயேசுவே, இரத்தத்தால் நீட்டி நானும் சொந்தமானே, நீரே சொந்தம், என் பாவங்கள் சாபங்களை நீர் நீக்கினீர், என் இயேசுவே, இரத்தத்தால் நீட்டி நானும் சொந்தமானே, நீரே சொந்தம். பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினா, பாதம் என்ன? கிறிஸ்துவனுடைய சரீரம்னு இருக்குது. கிறிஸ்து இயேசு அவருடைய பாதம்ங்கிறது அவருடைய சரீரம், இந்த சபைக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர் அங்கே உட்கார வச்சிருக்கிறார், உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். உட்கார வச்சுட்டு அவருடைய சரீரமான சபைக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இதுதான் மீட்பின் கிரியை. பாருங்க, இதெல்லாம் அவருக்காக நடக்கல. இயேசுடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், உயர்த்தப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல், கனப்படுத்தப்படுதல், அங்கே பிதாவின் வலது பாசத்தில் உட்கார வைக்கப்படுதெல்லாம் அவருக்கு தேவையே கிடையாது. அவருக்காக எதுவுமே நடக்கல, எல்லாம் நமக்காக நடந்திருக்கிறது. அவர் அங்கே உட்கார வச்சிருக்காருன்னா நமக்காக உட்கார வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு அதன் மூலமாக நம்முடைய பாதத்துக்கீழாக எல்லாம் இருக்கிறது. பாதத்துக்கீழானா நம்முடைய அதிகாரத்தின் கீழ் எல்லாம் இருக்கிறது. எல்லாம் நம்முடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்குது. அப்ப நாம் அதிகாரம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுக்கு தான் மனக்கண்கள் பிரகாசம் அடையணும்னு ஜெபம் பண்றாரு. இது புரியுறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு தூசி குப்பை புழுன்றது எல்லாருக்கும் வழங்கிடுது. எல்லா கிறிஸ்தவர்களும் நல்லா ஈஸியாக வழங்குது. அதை பிரசங்கம் பண்ணால் யாருக்கும் விளங்குறதுக்கு பிரச்சனையே இருக்காது. அதுக்கு ஒரு ஜபம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஈஸியாக வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். நான் பண்ண எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா நல்லா சொன்னீங்கயா, நம்மெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் தூசி குப்பை பூச்சி புழு அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த வாரமும் வருவாங்க. இப்படி சொன்னால் தான் பிரச்சனை.
இப்படி சொன்னான்னா அது என்ன புதுசாக சொல்கிறாரு என்னமோ, இது கரெக்டாக, இது இல்லை நம்ம பாதத்துக்கள் இருக்குன்றாரு, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குன்றாரு, எல்லா அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றாரு, நான் கட்ட முடியுன்றார், நான் கட்ட விழுக்க முடியுன்றாரு. உங்களால் ஒன்றும் முடியலன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும், ஸ்தோத்திரம். ஏன்னா நமக்கு ஒன்றும் முடியாது இல்லை, அப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்ம எது நடந்தாலும் கர்த்தர் மேலே பழியை போட்டு போயிடலாம். நம்ம தான் செய்கிறோம், நம்ம தான் கட்டணும், நம்ம தான் கட்ட விழுக்கணும்னா நிறைய பேருக்கு அது விளங்க முடியாது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணுறாரு, மனக்கண்கள் பிரகாசமடைய வேணும் என்று ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா இதை விளங்கி கொள்றதுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடே வேணும் இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா கடவுள் மனுஷனுக்கு அவனை ஆதியில் உண்டாக்கும் போது பெரிய மரியாதையோடு உண்டாக்குனார். அதனால தான் பாருங்கள், அவன் பாவம் செய்யும்போது கூட பிசாசுடைய பேச்சை கேட்டு கெட்டு போனப்போ கூட ஆண்டவர் அதை ஒன்று தடுத்து நிறுத்தலை. அவனை முதல்ல வார்ன் பண்ணார். ஆனால் அவனுடைய விருப்பப்படி தான் அவன் எல்லாத்தையும் செய்தான். அவனுடைய விருப்பப்படி எல்லாத்தையும் செய்யக்கூடியவரை தான் மனுஷனை உண்டாக்குனார். இப்போ ரட்சிப்பில் என்ன பண்ணியிருக்காரு, மறுபடியும் பிசாசின் கரத்திலிருந்து அவனை விடுவித்து அவனுடைய பாவங்களை மன்னித்து பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்து மறுபடியும் அவனுடைய விருப்பத்தின்படி காரியங்களை செய்கிறதுக்காக தான் அவனை விடுதலை ஆக்கியிருக்காரு. தான் ரட்சிப்பு. சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார், அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு நடப்பதை நான் தெரிந்து கொள்ளலாம். அதனால் சொல்ல ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனா எப்படி தெரிந்து கொள்வது? ஜீவன் பொட்டலத்திலே வருது. ஜீவனை தெரிந்து கொள்ளணும் எப்படி தெரிந்து கொள்வது? அவருடைய வார்த்தை. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக, இதுக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன், இல்லைங்களா? அப்போ கல்வாரி சிலுவையில் நடந்தது எல்லாம் யாருக்காக நடந்தது? நமக்காக நடந்தது. அவரை உன்னதங்களில் உட்கார வச்சு அது மூலமாக எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்கிறாரு, எல்லாத்தையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரை தலையாக்கி இருக்கிறாரு. இந்த பாதத்துக்கு கீழே எல்லாம் இருக்குது. சபைக்கு அப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்து, அதிகாரம், வல்லமை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இப்போ சபை என்ன பண்ணணும்? இதை எடுத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய ஜபத்தின் அடிப்படையாக இருக்குது. ஜபம் என்ன? சபையாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து அழுகிறது இல்லை ஜபம். ஹலோ, இருக்கிறீங்களா? ஜபம் என்ன? சபையாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து அழுகிறது இல்லை ஜபம். ஜபம்னா சபையாய் சேர்ந்து அதிகாரத்தை எடுத்து அதை செலுத்துவது, கட்டுவது, கட்டவிழ்ப்பது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உலகத்தில் எது நடக்கலாம், நடக்கக்கூடாது என்பதை தீர்மானித்து அதை கட்டுவது, கட்ட அவிழ்ப்பது தான் சபையினுடைய ஜபம். வீட்டில் ஜபம் பண்ணும்போது ஞாபகம் வச்சுங்க, அதை பிச்சை கேட்குற ஜபம் இல்லை இது. கட்டுவது, கட்டவிழ்ப்பது, அதிகாரத்தை செலுத்துவது. இதுக்கு தான் வார்த்தைகள் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேசும்போது கட்டுகிறோம், கட்டவிழ்க்கிறோம். பேசும்போது we are setting loose some things in the spiritual realm. ஆவிக்குரிய உலகத்திலே சில காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறோம், அனுமதி கொடுக்கிறோம். சில காரியங்களுக்கு பேசும்போது சில காரியங்களுக்கு அனுமதி மறுக்கிறோம். சில காரியங்களுக்கு எதுக்கும் அனுமதி கொடுத்துட்டு அப்புறம் கர்த்தரையும் அனுமதிச்சார்னு கேட்கக்கூடாது. கர்த்தரையும் அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் உங்களை அனுமதிக்க சொல்கிறார், அனுமதி மறுக்க சொல்கிறார். நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அதை அவர் அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அவர் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நீங்கள் எதை அனுமதிக்கிறீர்களோ அதை அவர் அனுமதிக்கிறார். சரி, இன்னொரு காரியம் திருப்பம். இன்னொரு காரியம், நான் 5வது காரியம். ஏன் பாசிட்டிவ் கன்ஃபெஷன்றதுக்கு 5வது காரியம். இது எப்படி சொல்கிறேன்? முதல்ல ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஏன்னா இது ஆங்கிலத்தில் தான் ஒருத்தர் இதில் இந்த மாதிரி போதனைகள்லாம் போதிச்சார். ஒருத்தர் அந்த காலத்தில் இப்படி சொல்லிட்டார். அது ரொம்ப பிரபலமான ஒரு ஃப்ரேஸ் ஆகிடுச்சு. ஆங்கிலத்தில் அதை கொஞ்சம் ஆங்கிலம் புரிஞ்சால் கூட இதை மறக்கவே மாட்டீங்க. நான் அந்த காலத்தில் இதை கேள்விப்பட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கேள்விப்பட்டப்போ கிறிஸ்தவ சபையில் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை நான். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். அதனால் இங்கிலீஷில் முதல்ல சொல்கிறேன், தமிழில் பிறகு சொல்கிறேன். கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன். நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அதைத்தான் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். உங்களுக்கு என்ன சொந்தமாக போகிறது? நீங்கள் வாயில் எது சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன். யூ ஆர் கோயிங் டு பொசஸ் வாட் யூ கன்ஃபெஸ். நீங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. என்ன சொல்கிறீங்கன்றது அதனால தான் முக்கியம். ஆகவே தான் அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன் முக்கியம். ஏன்னா பாசிட்டிவாக சொன்னீங்கன்னா பாசிட்டிவான காரியங்களை சொந்தமாக்க போகிறீர்கள். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பாசிட்டிவ் கன்ஃபெஷன்னா இந்த உலகத்தார் சொல்கிற மாதிரி கிடையாது. உலகத்தில் ஒரு விதத்தில் பாருங்கள்,
சிலர் இந்த பாசிட்டிவ் ஸ்பீச் அதெல்லாம் போதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிப்ளிக்கல் பேசிஸ் இருக்குது. இப்போ வேதத்தை அடிப்படையாக வச்சு தான் அவங்கெல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம். ஆனால் வேதத்தை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாசிட்டிவாக பேசணும், நல்லது பேசணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தேவலாம் என்ன கேட்டால், நான் பூச்சி புழு தூசி குப்பைன்றதுக்கு அது எவ்வளோ தேவலாம். ஆனால் அது வேத போதனை இல்லை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ விரும்பினதை பேசு, நீ எதை விரும்புறியோ அதை பேசு, அதுதான் உனக்கு நடக்கும், நீ நல்லதை பேசு, அதுதான் உனக்கு நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. கிறிஸ்தவ போதனை அப்படி கிடையாது. கிறிஸ்தவ போதனை நான் விரும்பினதை பேசுகிறது கிடையாது. கிறிஸ்தவ போதனை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் பேசுகிறேன். நமக்கு வந்து வசனம் தான் அடிப்படை. சங்கீதம் 37:4 ஒரு தடவை போதிச்சேங்க, அது வியாக்கியானம் பண்ணேன். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். He'll give you the desires of your heart இருக்குது. அப்போ நிறைய பேர் எப்படி அதை வியாக்கியானம் பண்ணுறாங்க, கர்த்தரிடத்தில் நீ நல்லா இருந்தா, கர்த்தருக்காக வாழ்ந்தினா நீ கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுப்பார். சிலர் சொல்கிறாங்க இல்லையா, தெய்வத்தை நம்பு, என் தெய்வம் நீ கேட்டதை கொடுக்குமாக்கும் அப்படின்றாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க. அதை பல்வேறு பின்னணியிலேருந்து வராங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் கடவுளை நம்பு, எங்கள் கடவுள் நீ கேட்டதை உனக்கு தரும். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அதில்னா, நல்லா கவனிங்க, என்ன பிரச்சனை அதில்னா, கேட்டதை தரும்னா கேட்குறதுல தானே பிரச்சனை இருக்குது. கேட்கவே தெரியலையே மனுஷனுக்கு. கேட்குறதே ரொம்ப கொஞ்சமாக தானே கேட்குறான். கேட்குறதே இவ்வளோன்னு இருக்குது, இவ்வளோதான். மனுஷனுடைய புத்தி எங்கே இருக்குன்னு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. நீ கேட்டு பாருங்கள், சிலர் ஏதாவது வேலை தேடுறாங்கன்னா, என்ன வேலை, ஏதாவது ஒரு வேலைங்க. என்னையா ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒன்றுங்க. என்ன சம்பளம் எதிர்பார்க்குற, வயிற்ற கழுவணும். எவ்வளோ உயர்வான எண்ணங்கள் பாருங்கள். எனக்கு எங்கே இருந்து வந்தானே தெரியலங்க. விழுந்து போன மனுஷன்றதுக்கு அடையாளம் அவ்வளோ நம்மகிட்ட அப்படியே இருக்குது. புத்தி கித்தி எல்லாம் ரொம்ப லோ லெவலில் இருக்குது. வயிற்ற கழுவணுங்க, பொழப்பு நடக்கணும். இந்த பொழப்புக்கான ஒரு வேலையை தேடினா போதும் எனக்கு, அவ்வளோதான் அவன் திங்கிங்கே. அவனுக்கு அந்த பொழப்புக்கு ஒரு வேலை கிடச்சிதுன்னா அதுலேயே அவன் செட்டில் ஆகிடுவான். அவ்வளோதான், வயிற்ற கழுவுறதுலேயே டெய்லி முடிஞ்சிடும். இப்படியே ஒரு 35 வருஷம் கழுவுனான்னா ரிட்டையர் ஆயிடுவான். அவ்வளோதான், அவனுக்கு அதுக்கு மேலே ஒரு தரிசனம் கிடையாது. வாழ்க்கையை பற்றி ஒரு பெரிய ஒரு இது கிடையாது. எதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், எனக்குள்ள கடவுள் என்ன ஆற்றலை வச்சிருக்கிறாரு, என்ன செய்யும்படியாக சொல்கிறாரு, எதுக்காக என்ன இந்த மாதிரி வச்சுருக்கிறாரு, எனக்குள்ளே ஏன் இந்த மாதிரி திறமையை ஆற்றலை கொடுத்துருக்காரு, நான் என்ன செய்யணும் இதை வச்சு அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. பாருங்கள், வயிற்ற கழுவணும், வயிறு நரம்பிச்சுனா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. கழுவுனாலே சந்தோஷப்படுறவன் வயிறு நரம்புனா எவ்வளோ சந்தோஷப்படுவான். இப்படியே வாழ்க்கையை தள்ளிடணும், அவ்வளோதான். இவன் போய் ஜெபம் பண்ணான்னா என்ன கேட்பான்றீங்க. நான் கேட்டிருக்கேன் சில கிறிஸ்தவ ஜெபத்தை, ஆண்டவரே நான் ரொம்ப பெருசாக ஒன்றும் கேட்கல, உம்மிடத்தில் பெருசாக எதுவும் வேண்டிக் கொள்ள ஆண்டவரே, சின்னதாக தானே கேட்குறேன், எனக்கு கொடு ஆண்டவரே, கொஞ்சமாக கொடும், எனக்கு நான் எதுவுமே கேட்கல. இப்படி தான் கேட்பாங்க நிறைய பேர். கேட்குறதுல தான் பிரச்சனை. ஏன்னா எந்த தரிசனமும் கிடையாது, எந்த ஒரு உன்னதமான லட்சியம் நோக்கம் எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் தெய்வம் கேட்டதை தருவார்ன்றது தப்பு, பத்தாது. அது கேட்டதை தர்ற தெய்வம் பத்தாது. எப்படிப்பட்ட தெய்வம் எனக்கு தேவை, என்ன கேட்குறதுன்ற அறிவை மூல தரணும் எனக்கு. என் மனதை பெரிதாக்கக்கூடிய தெய்வம், என்னுடைய தரிசனத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், என்னுடைய வாழ்க்கையை குறித்த லட்சியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த லட்சியத்தை கொடுத்து நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், எதுக்காக வாழ்கிறேன், என் வாழ்நாள் நான் எப்படி கழிக்கணுன்றதை பற்றி எனக்கு ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய தெய்வம். அதனால தான் வசனம் சொல்லுது பாருங்க, சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாரு, வானத்திலிருந்து மழையும் பனியும் இறங்கி வந்து பூமியை நினைத்து முளை கிளம்பி விளைய செய்கிறது போல என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் நான் விரும்பினது ஆகும்படி செய்யும். நான் விரும்பினது, யார் விரும்பினது, நான் விரும்பினது இல்லை, அவர் விரும்பினது, அவர் விரும்பினது. அப்போ வாழ்க்கையினுடைய சாராம்சமே என்ன, ஏன் விருப்பம் நிறைவேற்றுறதுன்றது இல்லை. கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும் நல்லா, ஏன் விருப்பம் இல்லை, அவர் விருப்பம். நான் சுகமாக இருக்கிறது ஏன் விருப்பம் இல்லைங்க, அவர் விருப்பம். நான் அதை விரும்புகிறேன், ஏன் அவர் விரும்புகிறார் அதை. ஹலோ, நிறைய பேர் சாவறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. வியாதி வந்த உடனே சரி இன்றைக்கோ நாளைக்கோ தெரில, அப்படிலாம் இருக்கிறாங்க ஆளுங்க, பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க.
கொஞ்சம் வியாதி வந்தோடனே தெரிலங்க இப்போ வந்துருச்சு வியாதி, இன்னும் எவ்வளோ நாள் நான் இருக்க போடணும் அப்படின்றவாங்க டபாருன்னு. கடவுள் விரும்புகிறார் நீங்கள் இருக்கணும்னு. கடவுள் விரும்புகிறார், உயிர் பிழைக்கணும்னு விரும்புகிறார், நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார், ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்புகிறார், பிரயோஜனமாக இருக்கணும்னு விரும்புகிறார். நல்ல தகப்பனா, நல்ல கணவனா, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்லாம் நீங்கள் செய்து முடிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற முறையால் நீங்கள் விரும்பணும். அது எப்போ வரும்? அவர் விருப்பத்தை இங்கேருந்து வாசித்தா தானே அது வரும். அவர் விருப்பத்தை இங்கே எடுத்து தியானிச்சா தானே வரும். அவர் என்ன விரும்புகிறாருன்னு எடுத்தீங்க படித்து படித்து படித்ததை தியானிக்க 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 அவருடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் ஆயிடுது. அப்புறம் நான் விரும்புகிறதெல்லாம் நான் கேட்குறேன், அவர் செய்கிறாரு. ஆனால் விருப்ப கோளாறை முதல்ல சரி பண்ணணும். அதை விருப்பத்தில் இருக்க கோளாறு, விருப்பமே பத்தாத விருப்பமாக இருக்குது. அதனால் விருப்பத்தை அவர் தரணும். அவர் விருப்பத்தை தந்த பிறகு அதை என்னுடைய விருப்பமாக்கி அப்புறம் நான் வேண்டிக் கொள்ளணும். அப்புறம் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். அப்போ காரியம் நடக்கும்போது, வாழ்க்கையில் காரியம் நடக்கும்போது எப்படி நடக்கும்? நான் விரும்பினது இல்லை, அவர் விரும்பினது நடக்கும். அது நீங்கள் விரும்புகிற காரியங்களை காட்டிலும் உன்னதமானதாக, உயர்ந்ததாக, அற்புதமானதாக இருக்கும். அப்போ முற்போக்கான அறிக்கைன்னு சொல்கிறது இந்த உலக பிரகாரமான காரியம் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, இது என்ன இவர் சொல்கிறது, புக்கு வாங்கி படிச்சிங்கன்னா கூட அதில் கூட தான் இருக்குது, நல்லதை பேசு அப்படின்றாங்க. அது மாதிரி தானே இதுவும் கிடையாது. பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறது வசனம், கடவுள் சொன்னது. அவங்க சொல்கிறது நீ என்ன விரும்புகிற, நீ பணக்காரனாகணும்னு விரும்புறியா, அப்படி சொல்லு. நீ பெரிய ப்ரமோஷன் அடைஞ்சு பெரிய வாழ்க்கையில் பெருசாகணும்னு விரும்புறியா, அப்படி சொல்லுன்றாங்க. பரவாயில்ல சொல்லட்டும், நான் ஒன்றும் இல்லை குப்பை தூசின்னு சொல்கிறத விட அது எவ்வளோ மேல். அதனால் அவங்கள நான் குறை சொல்லட்டும். நான் சொல்கிறது என்னென்னா, அவங்கள காட்டிலும் உயர்வானது ஒன்றை நான் சொல்லுகிறேன். அது என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை, நம்ம உண்டாக்கின கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார், ஜீவன் உள்ள தேவன் என்ன சொல்லியிருக்கார், அதை சொல்லிகிட்டு இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்குது கிறிஸ்தவ போதனைக்கு அதுக்கும். பாருங்கள், சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், ஆனால் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், ஏன்னா அவங்க இதுலேருந்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க, அதனால சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, ஒற்றுமை இருக்குது. ஆனால் இது ரொம்ப உயர்வான ஒரு காரியம். அவர் சொல்லியிருக்கார் நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு. அவர் சொல்லியிருக்கிறாரு நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் என்று. அவர் சொல்லியிருக்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அவர் சொல்லியிருக்கிறார் நான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன். அவர் சொல்லியிருக்கிறாரு நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். அவர் சொல்லியிருக்கிறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? சில கிறிஸ்தவங்க அதெல்லாம் வாசித்ததே கிடையாது. இந்த குப்பை தூசி வசனம்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. இங்கே சொல்லியிருக்குதுங்க குப்பைன்னு, இங்கே பாருங்கள் தூசின்னு இருக்குது. எப்படி தான் அதை கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்களே தெரியல. ரொம்ப கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. அப்போ நான் சொல்லுகிறேன், கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன். இதுக்கு என்ன அடிப்படை? எப்படி சொல்லலாம் கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன்? நீ சொல்கிறது தான் உனக்கு நடக்க போகுது, சொல்கிறத தான் சொந்தமாக்கி கொள்வ, நீ சொல்லுகிறதா உனக்கு சொந்தமாகும்னு சொல்கிறீங்களே, எப்படி சொல்லலாம்? பைபிளில் இருக்குதா? அது இருக்குதுங்க. முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், ஒரு பக்கத்தை வாசித்து பாருங்கள். வேதத்தில் ஒரு பக்கம் வாசித்தாலே உருப்பிட்டுடலாம். இவ்வளோ பெரிய பைபிளை பார்த்து மறந்து பயந்துடாதீங்க, வாசிங்க. ஆனால் ஒரு பக்கமே ஆளை பெரிய ஆளாகிடும். முதல் பக்கத்தை வாசித்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குது? அண்ட் காட் செட்ன்ற பதம் 12 தடவை வருதுங்க. கர்த்தர் சொன்னார் சொன்னார் சொன்னார். வெளிச்சம் உண்டாக கிடவுது என்றார், ஆகாயவரி உண்டாக கிடவுது என்றார், புல் பூண்டுகள் உண்டாக கிடவுது என்றார், சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாகிறது என்றார். அண்ட் காட் செட்ன்ற அந்த பதம் 12 முறை வருது பாருங்கள், திரும்ப திரும்ப வருது ஒரு அதிகாரத்தில். வந்துட்டு அதுக்கு பின்னாலே இன்னொன்று வருது, அது அப்படியே ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. அதுதான் கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன். அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. இப்படி சொல்லி சொல்லி அப்படியே ஆன உடனே அவர் என்ன பண்ணார்? அப்படியே சொல்லிட்டு வந்தவர் சொல்கிறாரு, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை மாதிரியே மனுஷனையும் உண்டாக்குவோமாகன்றாரு. அப்போ அவன் எப்படி இருக்கணும்? அவனும் சொல்லுவான், சொன்னபடியே ஆகும். He will confess and possess what he confesses. அவன் என்ன சொல்கிறானோ அது சொன்னபடியே தான் ஆகும். இதுதான் கன்ஃபெஷன் பிரிங்ஸ் பொசஷன்ன்றதுக்கு அடிப்படை. என்ன சொல்கிறீங்களோ அதன்படியே தான்
ஆகும். அப்போ நான் என்ன சொல்லணும்? I must say what I am. Whatever God says I am, that I am. அதாவது தேவன் என்னை யார் என்று சொல்லுகிறாரோ நான் அப்படியே இருக்கிறேன். அவர் என்னை என்ன என்று சொல்லுகிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்றது ரொம்ப முக்கியம். பாருங்க, பைபிள் பேஸ்ட் இதெல்லாம். அவர் என்ன சொல்றார் என்னை பற்றி? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நான் இருக்கிறேன். நான் புதிய மனுஷன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் புதியவனாக இருக்கிறேன், நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். 2 Corinthians 5:21 சொல்லுது, நான் அவருக்குள்ள என்னவா இருக்கிறேன்? தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், பாவியா இல்லை. ஹலோ, இருக்கீங்களா? பாவியாக இருக்கிறேன், பாவியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கூடாது. அவருக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். இப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறேன்? நான் என்ன சொல்கிறேன்? அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஆயிடுறேன். வாழ்க்கையில் அப்படியே ஆய்விடுகிறேன். நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே வாழ்க்கையில் மாறி விடுகிறேன். ரொம்ப அவசியம் அது. பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தினந்தோறும் நான் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு இருங்க, அந்த புது சிருஷ்டின்ற வாழ்க்கையை அனுபவிக்கவே மாட்டீங்க. The prayer of a righteous man avails much. தமிழில் எப்படி வருது? நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிறது, இல்லையா? அப்போ ஜெபம் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கணும்னா நீதிமான்ற உணர்வு முதல்ல இருக்கணும். நீதிமானுடைய ஜெபம் தான் பலனுள்ளதாக இருக்குது. பாவின்னு சொல்கிற ஆளுடைய ஜெபம்லாம் செல்லாது. அந்த ஆளுடைய ஜெபம்லாம் சரியாக கேட்கப்படாது. ஏன்னு சொன்னால் அவனுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லையா? சொல்கிற ஆளுக்கே நான் பாவி பாவி பாவின்னு ஜெபம் பண்ணான்னா பாவியின் ஜெபத்தை எப்படி கேட்பார் கடவுள் நான் யோசிப்பான் ஒழிய என் ஜெபத்தை கேட்பார் பதில் சொல்வார்னு யோசிக்க மாட்டான், இல்லையா ஒரு மனுஷன்? அப்போ நீதிமான்ற உணர்வு ரொம்ப அவசியம். அந்த உணர்வு எப்படி உண்டாகுது? தைரியம் எப்படி உண்டாகிறது? தைரியமாக கேட்கறது, தைரியமாக பெற்றுக்கொள்வது, தைரியமாக விசுவாசிக்கிறது, தைரியமாக முன்னேறி செல்லுகிறது, பிரச்சனைகளை சந்திக்கிறது, மேற்கொள்வது. அந்த தைரியம்லாம் எங்கேருந்து வருது? நான் நீதிமான், அவருக்குள் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக தான் அது வருது. சொல்லி சொல்லி தான் அந்த உணர்வை நாம உண்டு பண்ணுகிறோம். கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும் கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார்.